Good morning student and good morning viewers. Today we are going to discuss about the scanning tunneling microscope. Okay. This is another type of the electron microscope. Already previous videos we discussed the scanning electron microscope and transmission electron microscope. What is the advantages and why the scanning tunneling microscope is very good in nature? What is the major difference between of SEM and means scanning electron microscope and transmission electron microscope and scanning tunneling microscope? The two microscope like scanning electron microscope and transmission electron microscope, only we are going to study about the surface of the molecules. What is the comparatively the scanning tunneling microscope is very best. Why? Because it give the 3D image of the sample. Okay, let's start with small principle. What is the major principle? Okay, the basic principle used in scanning tunneling microscope, that is STEM as electron between sharp metallic tip of the probe and the surface of the molecules. என்ன இந்த மைக்ரோஸ்கோப்ல வந்து என்ன ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் அப்புறம் பிரின்சிபல்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்போதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப் ஒரு டிப், அதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு குழல் மாதிரி, சின்ன குழல் மாதிரி. அதை வந்து நம்ம காமிச்சோம் அப்படின்னாக்கா அந்த சாம்பிள் மேலே சர்ஃபேஸ் மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு இமேஜ் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட். கரெக்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ப்ராப் அப்போ சாம்பிள். இந்த ப்ராப் தான் என்ன பண்ணும் அப்படின்னா சாம்பிள் சர்ஃபேஸில் வந்து உட்கார்ந்தோன்னே என்னமாகும் அப்படின்னாக்கா டனலிங் எலக்ட்ரான், அதாவது டனலிங் அது எலக்ட்ரான் வந்து என்னவாகும் அப்படின்னாக்கா நம்ம கரண்ட் அப்ளை பண்ணும்போது அந்த டனலிங் எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் டனலிங் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபுல் இமேஜ் கிடைக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, அந்த ஷார்ப் மெட்டாலிக் டிப் ஆஃப் த ப்ராப் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த சாம்பிள், த டனலிங் ஆஃப் த எலக்ட்ரான். அப்போ வந்து என்னவாகுது அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரான் வந்து டனலிங், நம்ம ஏற்கனவே குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் டனலிங் எஃபெக்ட்னு படிச்சிருப்போம், அதாவது பொட்டன்ஷியல் பேரியர். இந்த பொட்டன்ஷியல் பேரியரை தாண்டி இந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகி ஒரு சில தடைகளை தாண்டி எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம், ரைட்டுங்களா? அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிறதுக்கு நம்ம தேவையான ஃபோர்ஸையும் நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கோம், அதுதான் டனலிங் எஃபெக்ட். அப்போ அந்த டனலிங் எலக்ட்ரான் வந்து, அதாவது எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து உருவாகுது, அந்த உருவாகக்கூடிய எலக்ட்ரானை நம்ம டனலிங் எலக்ட்ரான்னு சொல்கிறோம். அந்த டனலிங் எலக்ட்ரான் உருவாகனத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இமேஜ் கிடைக்கிது. அது எப்படின்னா அந்த சாம்பிள் மேலே நம்ம டிப்பை வந்து அந்த ப்ராபை வந்து இப்படி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு சாம்பிளில் வந்து கிடைக்கிது, இமேஜ் கிடைக்கிது அப்படின்ற 3D இமேஜ். ஓகேவா? அடுத்தது இந்த ஸ்கேனிங் tunneling microscope ஹேஸ் எ மெட்டல் நீடில். அதில் பார்த்தீங்கன்னா தட் ஸ்கேன்ஸ் எ சாம்பிள் பை மூவிங் பேக் அண்ட் ஃப்ரோத் and gathering the information about the curvature of the surface. ஒரு சர்ஃபேஸ் மேலே அந்த நீடில் வந்து நம்ம மூவ் பண்ணுறோம், அந்த ப்ராபை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடியும் போகும் பின்னாடியும் வரும். இதில் ஒரு பெஸ்ட் விஷயம் என்னென்னா சாம்பிள் வந்து யூனிஃபார்மிட்டி ரொம்ப முக்கியம். சாம்பிள் வந்து ஒரு பக்கம் திக்னஸ் ஆகும் ஒரு பக்கம் தின்னாகவும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கான்ஸ்டண்ட்டான கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ராபை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இட் ஃபாலோஸ் the smallest changes in the contours of the sample. Okay, the needle does not touch the sample, however, but states about the width of 2 atoms about. அதாவது அந்த சாம்பிளுக்கும் அந்த நீடிலுக்கும் நடுவில்
இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ப்ராப் வந்து டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபுக்கும் அந்த சாம்பிள் டிவைஸுக்கும் டிஸ்க்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2 atom distance, அதாவது ஸ்மால் ஏர் கேப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுதான் பிரின்சிபல். அதாவது ஒரு டனலிங் எலக்ட்ரான் வந்து எதுக்கு நடுவில்னா ஷார்ப் மெட்டாலிக் டிப்புக்கான ப்ராபுக்கும் சாம்பிளுக்கும் நடுவில் உருவாகிறது அப்படின்றத சொல்லிடுறோம். ரைட். அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துறோம். பீசோ எலக்ட்ரிக் டியூப் இருக்குங்க வித் த டிப் ஆஃப் த எலக்ட்ரோட். சரி, அடுத்தது கேபபிள் ஆஃப் மூவிங் இன் XY டிரெக்ஷன், அதாவது 3D இமேஜ், அதாவது எக்ஸில் ஒரு சாம்பிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி இருக்கும், ஒய் ஆக்சிஸில் எப்படி இருக்கும், இசட் ஆக்சிஸில் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த ப்ராப் மூலியமாக வந்து we are going to adjust the probe by various direction. Definitely we are getting the 3D image. அடுத்தது fine needle tip for scanning the sample surface, அதான் probe அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து ஒரு மெட்டாலிக் ப்ராப். அடுத்தது a macro scale image of an etched tungsten stem tip as shown in the figure. அது வந்து எதில் ஆனது அப்படின்னாக்கா அந்த டங்ஸ்டன் நூல் இலை இல்லை, சின்ன ஒரு இலை மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ராப். ரைட்டு. அதுக்கப்புறம் the tip is fixed to the piezoelectric tube in order to control it position and movement of an atomic scale. அந்த அளவுக்கு வந்து அதை வந்து நம்ம டிப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது piezoelectric materials exhibit an elongation on contraction along their length when an electrical field is applied. இந்த பயாஸ் வோல்டேஜை நம்ம அப்ளை பண்ணும்போது இதுதான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இது சும்மா காம்பனன்ட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மால் டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம படிச்சிருப்போம், இது வந்து ஒரு எலக்ட்ரானு, இது வந்து ஒரு எலக்ட்ரானு. அப்போ வந்து நம்ம வந்து we are going to apply the potential barrier. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த எலக்ட்ரான்ஸ் டூகேர் இதை படிச்சிருக்கோம் இல்லையா, பொட்டென்ஷியல் பேரியர் இது இல்லையா, பேரியர். பொட்டென்ஷியல் பேரியர். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ இருக்கும், 1 atom. ஓகே, இதெல்லாம் தான் இதில் முக்கியமான பாயிண்ட். ரைட். அடுத்தது what is the major application of the stem? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா the stem shows the position of atom more precisely. பக்காவாக அந்த ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஆட்டமோட பொசிஷனை முதற்கொண்டு இதை சொல்லிடும். Stems are versatile in nature. Okay, stems give the 3-dimensional profile of the structure, 3D image, 3x, y, z axis, which allows the researchers to examine multitude of the characterizations. For example, including the roughness and surface defects and the molecular size calculate பண்ணலாம். STEM is used to study the structure, growth, morphology and electronic structure, thin film and nanostructures. ஃபுல்லாக போய் ஆட்டம் வரைக்கும் அதை வந்து டீல்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்துரும். அடுத்தது இந்த லேட்ரல் ரெசல்யூஷன் எவ்வளோ அப்படின்னா 0.1 nanometer to 0.01 nanometer ரெசல்யூஷன் டெப்த் கேன் பி அச்சீவ். அது வரைக்கும் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை வந்து இது அச்சீவ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கூட. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ், இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப அதிகமான விலை. இட் நீட்ஸ் எ ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் டு ஆப்ரேட் எஃபெக்டிவ்லி. இதுக்குன்னு தனியாக ட்ரைனிங். ஏன் ட்ரைனிங் அப்படின்னாக்கா அந்த சாம்பிள் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்காது. நம்ம சாம்பிளை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு என்ன கேரக்டரைசேஷனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா சாம்பிளோட ஒரு சாம்பிள் வந்து கொஞ்சம் பெருசாகும். நம்ம கிரைண்ட் பண்ணி கால்சினேஷன் பண்ணி கரெக்டான கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது. லைக் த தின் ஃபிலிம்னா மேஜர் ப்ராப்ளம் வராது. அடுத்தது சிங்கிள் டஸ்ட் பார்ட்டிக்கல் குட் டேமேஜ் த நீடில். அது மோஸ்ட்லி அப்படி எடுத்து தர மாட்டாங்க. டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா a small vibration, even a sound and cold mass smash and the tip and the sample together. அதாவது ஃபுல்லாக அது வேக்யூமில் தாங்க பண்ணணும். வேக்யூமை தவிர நம்ம வேறு எந்தாவது வெளில எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல்லாக வந்து நம்ம என்னவாயிடும், டேமேஜ் ஆகிடும். நமக்கு வந்து எனக்கு கரெக்டான 3D இமேஜ் வந்து கிடைக்காது. ஓகே,
உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ லிசனர்ஸ்.